விஜய் வந்து 0%, அவரால் எந்த விதமான இம்பாக்டை உருவாக்க முடியாதுன்னு சொல்ல. அதிமுகவினுடைய வாக்கு வங்கியை பெரிய அளவுல டேமேஜ் பண்ணியிருக்காரு. குறிப்பா மீனவ சமூகத்தினுடைய வாக்கு வங்கிகள் விஜய்க்கு பெரும்பான்மையாக கிடைத்திருக்கிறதுங்கிறது தான் களத்துல உணரப்பட்டிருக்கிற செய்தி. இந்த எப்போதுமே அந்த மீனவ சமூகத்தினுடைய வாக்குங்கிறது அதிமுகவினுடைய ஹார்ட்கோர் ஓட் பேங்க். அது அந்த ஓட் பேங்கை டேமேஜ் பண்ணிருக்காரு. அதுல ஒரு 65-70 விழுக்காடு வாக்குகளை வாங்கியிருக்கிறாரு. இன்னும் குறிப்பா புதிய இளைஞர்களுடைய வாக்குகளை எப்போதும் சீமான் பெறுவாரு. நான் ஏற்கனவே பல நேர்காணல்கள்ல சொல்லி வர்றேன். எல்லா நேர்காணல்கள்லயும் விஜய்க்கு கிடைக்க போகிற வாக்குகள் சீமானுக்கு கிடைக்க வேண்டிய வாக்குகள். அதுல ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை விஜய் டேமேஜ் பண்ண போறாருன்னு சொன்னா அது உண்மையிலேயே விஜய் டேமேஜ் பண்ணிருக்காரு. அப்போ நாம் தமிழர் கட்சியையும் அதிமுகவையும் ஒரு சேர விஜய் வந்து டேமேஜ் பண்ணிட்டு தனக்கு கிடைக்க போகிற வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இதுல திமுகவுக்கு லாஸே இல்லையா சார்? இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் சார், இருக்கு. ஆனா மேஜர் லாஸ் திமுகவுக்கு இல்ல. திமுக அதை தாண்டி தன்னுடைய வாக்கு வங்கியை தக்க வச்சிருக்கு. புதிதாக வந்திருக்கிற திமுக வாக்காளர்களினுடைய முகங்கள் தென்பட்டன வாக்குச்சாவடி மையங்கள்ல. அப்ப 1000 ஓட்டை ஒரு தொகுதியில திமுக லாஸ் பண்ணுதுன்னா 2000 ஓட்டை கெயின் பண்ணுது புதிய வாக்காளர்கள் கிட்ட. அதுவும் போய் சேர்ந்திருக்கு. அப்ப திமுகவுக்கும் டேமேஜ் இருக்கத்தான் செய்யுது. ஆனா ஹெவி லாஸ் திமுகவுக்கு இல்ல, அதிமுகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு தான் இருந்திருக்கு.